திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழக்கு விழா வரும் 7ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. அந்த காட்சிகளை காணலாம். कृत्वा शक्तिवसाद्विरेचयदुतं पिंगा सोम तत्पुरुष वसद्भुवे नमः पूर्वमूर्धने ओम सोम अघोर विश्वभरं ज्योतिः तद्गतमानसोऽपि परतः भस्सदृश प्रभं परशिवं योगी चिता सूक्ष्मांगहीनो यदा. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வரும் 7ஆம் தேதி குடமுழக்கு நடைபெற உள்ளது. குடமுழக்கு விழாவிற்காக பிரம்மாண்ட யாகசாலை மண்டபம் அமைக்கப்பட்டு ஜூலை 1 முதல் யாகசாலை பூஜைகள் தொடங்கியுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தன் வழங்கிட கேட்கலாம். ஆனந்தன் வணக்கம், மேலும் தகவல்களை சொல்லலாம். வணக்கம். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்று வரும் குடமுழக்கு விழாவை முன்னிட்டு 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து வருகின்றனர். தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வருகிற 7ஆம் தேதி குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா நடைபெற உள்ளது. இதற்காக கோவிலின் ராஜகோபுரம் பகுதியில் வேள்வி குண்டங்கள் அமைக்கப்பட்டு அதில் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வருகிறது. 12 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற உள்ள நிலையில் 3ஆம் நாளான இன்று தற்போது 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வருகிறது. முதலில் சண்முகவிலாச மண்டபத்தில் ஆச்சாரிய விசேஷ சாந்தி பூஜை நடந்தது. அதைத் தொடர்ந்து ஆச்சாரியர்கள் யாகசாலைக்கு ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு காலை 10 மணிக்கு 4ஆம் கால யாகசாலைக்கான பூஜைகள் தொடங்கி தற்போது நடந்து வருகிறது. தொடர்ந்து பகல் 11 மணி அளவில் திரவிய பூர்ணாகுதி நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து நண்பகல் 12 மணி அளவில் மகா தீபாராதனையானது நடைபெற உள்ளது. மேலும் 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திருவிழா நடைபெறுவதால் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து தரிசனம் செய்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.